இப்ப நமக்கு நியூ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய காட்டல் லேண்ட கேட்பாங்க. இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சில பேட் கைஸ் வந்து அந்த இடத்த நாசம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் பார்டலோமியா அவங்களை டிஃபீட் பண்ணிட்டு லூஃபியோட மெர்ச்சன்டைஸை சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது யாரோட டெரிட்டரி தெரியுமா? ரெட்டர் சாங்ஸோட டெரிட்டரின்ட்டு. அப்பதான் பார்டலோமியோமே அந்த பிளாக பார்க்கறான். பிளாக பார்த்து அடுத்த செகண்டே வந்து எம்பரர் சாங்ஸ் ஐ டோன்ட் கேர். இந்த நியூ ஏராவை லூஃபி சென்பை தான் லீட் பண்ண போறான்ட்டு அந்த பிளாக எரிச்சிருவான். இப்போ அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி சாங்ஸ் குரூவை சேர்ந்த எல்லாருமே வந்து பார்டலோமியோ பிடிச்சு வச்சிருப்பாங்க. அதே இடத்துல பிடிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப சாங்ஸ்மே இப்ப நான் உன்ன சும்மா விட்டுட்டேன்னா என்னோட பிளாக் இருக்கக்கூடிய மத்த ஐலண்டா இருக்கட்டும், என்ன நம்பி இருக்கக்கூடிய பைரட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்குமே டேஞ்சர்ல போய் முடிஞ்சிரும்ட்டி. அப்போ பார்டலோமியோமே நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் எதையும் பத்தி யோசிக்காம முட்டாள்தனமா அரகன்ஸ்ல இதை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு. அப்போ சாங்ஸோட க்ரூல இருந்து ஒருத்த வந்து நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த டெட்லிஸான பாய்சனை வந்து ஒரு மாசத்துக்குள்ள ஸ்டாகாஸ் லூஃபி குடிக்க வைக்கணும். இந்த பாய்சனை குடிக்கிறது மூலமா கொடூரமான வலி ஏற்படும். போன்ஸ்ல இருந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும். ஒரு கடத்துக்கு மேல இறந்து போயிடுவான். நீ பண்ண தப்புக்கு உன்னோட பாஸ் தான் வந்து தண்டனை அனுபவிக்கணும்ட்டி அவனுமே இந்த பாய்சனை கொடுப்பானா. அப்போ பார்டலோமியோட க்ரூமேட்ஸ் எல்லாருமே நாங்க பண்ண தப்புக்கு எதுக்கு லூஃபி சென்பை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், இது எங்களோட தப்பு தானே. அப்போ பார்டலோமியா கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த டெட்லிஸான பாய்சனை வந்து அவனே குடிச்சிருவான். இதை பார்த்து அவன் க்ரூமேட்ஸ் எல்லாருமே சாக்க வராங்க. பாஸ் நீங்க செத்து போயிடுவீங்கன்ட்டு. பட் நம்ம பார்டலோமியாமே குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதை பத்தி கவலை இல்ல. நம்ம எல்லாருமே வந்து லூஃபி சென்பைக்கு வந்து நம்மளோட லாயல்ட்டியை வந்து பிளேஜ் பண்ணிருக்கோம். ஈவன் வந்து அவர் ஒண்ணுமே சொல்லனாலுமே அவரோட பிளாக் கீழ நம்ம இருக்கிறதா முடிவு எடுத்திருக்கோம். இதுக்கும் அவருக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். எனக்கு வந்து லூஃபி சென்பையோட பிரசஸான ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் ஆக கூடாது. அதுவும் என்னால. குறிப்பா எனக்கு வந்து லூஃபி சென்பை பைரட் கிங்கா மாறணும். நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன். பட் என்னால இப்போதைக்கு பார்க்க முடியாது. என்னோட ஸ்டூபிடிட்டியால என்னால இதை பார்க்க முடியாது. இது வந்து ஒரு நார்மல் ஸ்டோரி தான். எம்பரரை பத்தி புரிஞ்சிக்காம எம்பரரை கோபப்படுறதுனால அவன் இறந்து போயிருக்கான். அவ்வளவுதான், ஒரு நார்மல் ஸ்டோரி தான். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட விட்டுறதான் கேங்கு. நீங்க வந்து பத்திரமா இருங்கன்ட்டு. அப்படி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுவானா. பட் அவனுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்பதான் பார்டலோமியோக்கு புரிய ஆரம்பிக்குது இது பாய்சன் கிடையாதுன்ட்டு. டக்குன்னு அவங்க எல்லாருமே எஸ்கேப் போறாங்க இந்த ஐலண்டை விட்டு. அதுபடி பார்டலோமியோமே அவங்க எல்லாருமே நம்மள தப்பிச்சு பக்கம் விட்டுட்டாங்கன்ட்டு. அப்போ ஒருத்தருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பாய்சனே கிடையாது. சோ அதனால அவங்க லூஃபி சென்பையை கில் பண்ண நினைக்கலன்ட்டு. அப்போ நம்ம பார்டலோமியோமே நான் நினைச்சிருக்கேன் எம்பரர்ஸ் எல்லாருமே ரொம்பவே ரூத்லெஸ்ஸான காயா இருப்பான்ட்டு. பட் இவர் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா இருக்காங்கன்ட்டு சிரிச்சுக்கிட்டு அங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அப்போ நமக்கு சாங்ஸ் கேட்பாங்க. சாங்ஸ்மே சிரிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்த பென் பெக்மேனுமே எதுக்கு சிரிக்கிறான்ட்டு. அதுக்கு நம்ம சாங்ஸ்மே லூஃபி எந்த அளவுக்கு எல்லாரும் மத்தியிலையும் ரெஸ்பெக்ட் ஏன் பண்ணிருக்கான்ட்டு. பட் இதுக்கடையில யாசப் இங்க வந்துட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க பாஸ், பிசினஸ் இஸ் பிசினஸ்ன்ட்டு யாசப்புமே பார்டலோமியோட ஷிப்பை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்றான்.